விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் வன்னியர் சங்க நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் சையத் வழங்க கேட்கலாம். சையத், வணக்கம். இந்த ஆலோசனை குறித்து மேலும் சொல்லுங்க. வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அதற்கு காலக்கெடு வைக்கப்பட்டது. அந்த காலக்கெடானது நேற்றைய முன்தினம் முடிவடைந்த நிலையில் நேற்றைய தினம் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் பாமக தலைவர் அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகள் மீதான என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமதாஸ் தரப்பு ஒழுங்கு நடவடிக்கை குழுவினர் ரகசிய பரிந்துரை கடிதத்தை டாக்டர் ராமதாஸிடம் வழங்கினர். இன்னும் 2 தினங்களில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீது நடவடிக்கை எடுப்பது சம்பந்தமாக டாக்டர் ராமதாஸ் தெரிவிப்பார் என நேற்றைய தினம் அருள் எம்எல்ஏ தெரிவித்தார். இந்த நிலையில் இன்று அன்புமணி மீதான நடவடிக்கை எடுப்பது மற்றும் கருத்து கேட்பது சம்பந்தமாக பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் ஆலோசனை கூடம் தற்போது நடைபெற்று வருகிறது. அதற்காக ஒவ்வொரு மாவட்ட தலைவர்கள் தற்போது தைலாபுரம் வந்துள்ளனர். தற்போது தொடர்ந்து கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்போது டாக்டர் ராமதாஸின் மூத்த மகளும் நிர்வாக குழு உறுப்பினருமான ஸ்ரீமதியும் தற்போது தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்துள்ளார். தொடர்ந்து கூட்டம் நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.